என்னடி வாய்ஸ் இது? பிரியாணி செய்ய போறோம், பிரியாணி செய்யறோம் எல்லாரும். ஆனா பாத்திபா மட்டும் எதுக்கு வளரான்னு எங்களுக்கு தெரியாது. என் வாழ்க்கையில எங்க பரம்பரை தெரிஞ்சதெல்லாம் நேர்மை, கருமை, ஏர்மை. அது பாலாஜி தான் தெரியும். பாத்திபா உரிக்கிறான், இருக்காங்களே அதெல்லாம் பயங்கரமா தான் பண்ணுவான். பிரியாணி எப்படி வருதுன்னு பாப்போம். நம்ம தாத்தா கூட எங்க கூட சேர்ந்து ஹெல்ப் பண்ணி இருக்காங்க. பாருங்க, தாத்தா இஞ்சி எல்லாம் கட் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இதுதான் நம்ம தாத்தா வீடு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இவங்கதான் நம்ம ஆயா. போட்டோ புரியுற வேலையே. நம்ம ஆயா வந்து அப்படிதான் பேசுவாங்க. நம்ம அதெல்லாம் கண்டிக்கவே கூடாது. நம்ம மாமியார் என்ன பண்றாங்க, இந்த ஃப்ரெண்ட்ஸ் அவங்க என்ன ஹெல்ப் பண்றாங்கன்னு அதையும் நம்ம பாத்துடலாம். ஓகேவா? வாங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பிரியாணியோட மெயின் ப்ராடக்ட் இங்கதான் இருக்கு. மாமியார் பேச பாத்துங்க, அவங்க வந்து சிக்கன் எல்லாம் வாஷ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லாமே அன்பு, எல்லாமே இது. நம்ம பாட்டி பெண் என்ன பண்றதுன்னே தெரியாம எதை பண்ணிட்டு இருக்காரு. அவன் வந்து பாலாஜி வரைக்கும் அந்த இடத்துல நவர மாட்டான். பாலாஜி போனா அவன் உரிக்கிறது என்னமோ இங்கதான் உரிப்பானா, கண்ணு பாலாஜி மேல இருக்கும். கண்ணை பூண்டுல வைங்க ப்ரோ. அவருக்கு தூண்டுலதான் வைப்பாரு அவரு. பாலாஜி இருந்தாதான் எல்லாமே அவரு. பாலாஜி வேற ஏதோ பண்ணிட்டு இருக்காங்க. கட் பண்றாங்க. இவர்தான் மாமனாரு. நான் சின்ன சட்டி போட்டு சுத்துவாரு. நம்ம அஜித் ப்ரோ கூட ஏதோ உங்க ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அஜித் ப்ரோ இல்ல ப்ரோ, கேமரால கூப்பிடுறாங்க வருவாங்க பாரு. இந்த ஃபேஸ் காட்டுங்க ப்ரோ எல்லாருக்கும். தாத்தா போடு பக்கா வராரு பாரு மாஸ்டா. தாத்தா டிவில வருவீங்க, மூஞ்சி காட்டுங்க. டிவில நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? மாமியார் என்னது சிரிப்பு கலுக்குன்ட்டு? பொண்ணுன்னா நல்லா கலகலன்னு சிரிக்க வேணா? நான் போய் பச்சடி ஊற போட்டுட்டேன், வெங்காயம் அரிஞ்சு அப்படியே இருக்குது. ஊற போட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து யாருமே பேசவே மாட்டேங்கிறாங்க. அப்படியே எத்தனையா ரெடி ஜாலியா வரும். எத்தனை இருக்கலாம்டா. நீங்க நல்லா ஃபன்னா பேசு. பாலாஜி பத்தி வழி, அவங்க மாமியார் பத்தி வழி. நான் வந்து புதினா உரிச்சிட்டேன். இப்ப சும்மா இருக்கிறது இவரு அஜித் ப்ரோ. கேட்டா எல்லாத்தையும் முடிச்சிட்டேன்னு சொல்லுவாரு. ஆனா வந்து அது கட் பண்ணாராம். எதுனா கட் பண்ணாம தெரியாது. மனசாட்சி இல்லாத ஏன் ப்ரோ ஒரு பொய் புழுவுறதுங்க ஒரு மனசாட்சி வந்ததுல இருந்து சும்மாவே இருக்கு. சும்மா இருக்கு எப்படி ஏன் ப்ரோ பக்கோடா 65க்கு, இது வந்து பிரியாணிக்கு. இவங்க வந்து சும்மாதான் இருக்காங்க. உன் பேர் என்ன? சொல்ல மாட்டேன் சார். அடிக்கிற அடியில 2 அடி உள்ள போயிரும். மரியாதையா பேர சொல்றான். சொல்ல மாட்டேன் சார். பேர சொல்றான். பேரே சொல்ல மாட்டேன் சார். வந்துட்டு ஒரு பாலாஜி, இவர் இந்த சமையல் இல்லாம வேற நிறைய சமையல்லாம் செய்வாரு. அதுக்கு இவர் தான் ஹெல்ப். இவரும் தான் 2 பேரும் தான் அந்த எல்லா வேலையும் செய்யறது. அவதான் இப்ப நம்ம வந்து எல்லாமே ரெடி பண்ணியாச்சு, பொருள்கள் எல்லாமே. அடுத்த மாசம் பாத்திபாக்கும் பாலாஜிக்கு கல்யாணம். 2 பேரும் கல்யாணம். அவங்க 2 பேரும் தான் பண்ணி அந்த வீடியோ அப்புறம் பச்சடி கூட ரெடி ஆயிடுச்சுங்க. எல்லாமே ரெடி ஆயிடுச்சுங்க. மானாவே ரெடி ஆயிடுச்சு. ஆனா அஜித் ப்ரோ இன்னும் கூட எதுவுமே செய்யாம ஒரு போன் பண்ணி பாத்து அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். லைட்டா புதினா கட் பண்ணி போடுறாங்க. எங்க அக்கா வந்து இஞ்சி பூண்டு அரைக்கிறாங்க.
அவங்க இது வரைக்கும் அரைச்சதே இல்ல. வீட்டுல மிக்சில அரைச்சு இப்ப ஊர் சைடு வந்தோடனே கஷ்டப்பட்டு அம்மியில அரைக்கிறாங்க. ஆனா பிரியாணி கோசம் எவ்வளவு நாளா கஷ்டப்படுறாங்க. மிக்சில கஷ்டப்பட்டு நான் இப்பதான் பாக்குறேன். ஆனா எங்க அக்கா அரைக்கும் போது ஒரு ஸ்மைல் இருக்கும் பாத்தீங்களா, சிரிப்பாங்க. உன்னைக்கு சிரிப்பு தான். திருவாரூர் பாட்டியில கூட்டாக, பொன்னமராவதி பாட்டியில கூட்டாக, அவ்வளவு காரக்குடி பாட்டியில கூட கூட்டாக. அங்கெல்லாம் போகாம என் கிறகம் இந்த கரக கும்பல்ல மாட்டிக்கிட்டேன். என்னன்னா ரெடி பண்ணிக்கிறோம், போய் பாக்கலாமா? இப்ப முடி வச்சிடுற ரபரா வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ரபரா வச்சாச்சு. தாத்தால பண்ணிட்டாருன்னா நம்ம போட்டு வேண்டியதான் பொருளெல்லாம். செய்ய போறது குமார் குமார் மாஸ்டர், அப்புறம் அவர்களின் மனைவி அலையரிசி ஆகிய இருவரும் பிரியாணி செய்வதாக கூறியுள்ளார்கள். என்னென்ன பார்க்கலாம். இப்ப என்னென்ன செய்யறாங்கன்னு பார்க்கலாம். பிரியாணி செய்யுங்க. அப்புறம் என்னென்ன பேர் வச்சு மஞ்சத்தூள், மிளகாத்தூள் தனியா, அது மட்டும் தனியா. பிரியாணி மசாலா, அதுக்கான மசாலா, கரம் மசாலா, நெய், தயிர். இது 65 செய்ய போறோம். அதனால 65க்கு ஏத்த மாதிரி வாங்கிக்கிறோம் சின்ன சின்னதா. இது பிரியாணிக்கு வாங்கிக்கிறோம். அப்புறம் பிரியாணிக்கு வச்ச தக்காளி, பச்சை மிளகா, லெமனு, அப்புறம் வெங்காயம். இதெல்லாம் எங்க அண்ணனுங்கெல்லாம் கஷ்டப்பட்டு அரைச்சாங்க, கை வலிக்க கஷ்டம். அப்புறம் புதினா, அப்புறம் தயிர் பச்சடி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. நெக்ஸ்ட் சமையல்ல தான் இறங்கணும். சிக்கன் 65க்கு மசாலா ரெடி பண்ணியாச்சு, பண்ணிட்டு இருக்கோம். 65க்கு மசாலா நல்லா போட்டு பெருத்து. என்னென்ன போட்டிருக்கீங்க இதுல? மஞ்சத்தூள் போட்டு ஃபர்ஸ்ட் வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. மஞ்சத்தூள் போட்டு வாஷ் மசாலா ரெண்டு பாக்கெட் போட்டிருக்கோம், 2 முட்டை போட்டிருக்கோம், தயிர் ஊத்த போறோம், மஞ்சத்தூள் போட்டிருக்கோம். சரி, ஊத்துங்க. லெமன் கட் பண்ணி வச்சுக்கலாம், ஹாஃப் லெமன். இதோ மூடி இருக்காங்கதான், ஓபன் பண்ணலாம். அண்ணன் தயிர் ஊத்திட்டு கலக்க வேண்டியதானா? வேற என்ன ஆட் பண்ணுவோம்? லெமன் ஊத்தணுமா? ஓகே. வந்து ஒரு கொஞ்ச நேரம் மாரினேட் ஆகும். தயிர் போதும், பத்தாதுதான் தேவை. இருக்கா தயிர்? 2 பாக்கெட் வாங்கணும். லெமன் முக்காவாசி தயிர் பச்சடிக்கு போயிடுச்சு. லெமன் போட்டாச்சு, முக்காவாசி அதுல போயிடுச்சு. பேசிக்கலாம். லெமனை போட்டு நல்லா பேசிய போறோம். செஞ்சுக்கோங்க, நல்லா பேசிக்கோங்க. பார்க்கவே சாப்பிடணும் போல இருக்கு. இஞ்சி பூண்டு அரைக்கிட்டோம், வெயிட் பண்ணலாம். நம்ம இன்னும் சமைச்சு நல்லா பறிச்சு இப்போ இதை வந்து எடுத்து வச்சிடணுமா? ஊற வைக்கணும். ஊற வைக்கணும். எவ்வளவு நேரம்? பிரியாணி ரெடியா இருக்கும். ரெடியா வரைக்கும் ஒரு 10 நிமிஷம் காலம் ஊற வைக்கணும். மாஸ்டர் கை வந்து காத்து மாஸ்டர். குமார் அப்புறம் வச்சாச்சு. இப்போ நெய் ஊத்த போனாங்க. பிரியாணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. 25 கிராம் நெய் போய் அண்ணன் அடுத்து பிரியாணிக்கு தேவையான அளவு எண்ணெயை ஊத்திக்கிறோம். அண்ணன் ஸ்டைலா ஊத்துவோம் போல. அவரு சாதாரண மனுஷன் இல்ல, பிரியாணி செய்யறதுக்காக பிறவி எடுத்த பெரிய சைஸ் தெய்வ குழந்தை. மசாலா, ஏலக்காய், கிராம்பு. மாஸ்டர் வதக்குங்க. குமார் மாஸ்டர் வெங்காயம் மாட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் போட்டாச்சு. 1 கிலோ வெங்காயம் நான் தான் கட் பண்ணேன், அதனால பாருங்க எவ்வளவு கட் பண்ணிருக்கேன். அது நல்லா இஞ்சி நல்லா பொன்னிறமா வரைக்கும் வதக்கணும். எண்ணெய் பத்தாது ப்ரோ, எண்ணெய் ஊத்து ப்ரோ. நல்லா வதக்குறாரு மாஸ்டர். நல்லா வதக்க வேண்டியதான். எவ்வளவு போடுறீங்க? இஞ்சி பூண்டு பேஸ்ட் 100 கிராம் இஞ்சி, 100 கிராம் பூண்டு. மாஸ்டர் இப்போ ரெண்டுமே சேர்ந்து வதங்கி அடி பிடிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் தக்காளி எவ்வளவு ப்ரோ? 3/4 கிலோ இல்ல 1 கிலோ அப்படி இருக்கும் தக்காளி ஊத்தி. எவ்வளவு நேரம் இப்போ வதக்கணும்? மசீர வரைக்கும் வதக்கிக்கலாம். நேரம் பார்த்து எடுக்காதீங்க, மசீர வரைக்கும் எடுத்துக்குவோம். இப்போ 3த்தையும் சேர்ந்து தக்காளி நல்லா வதங்குற வரைக்கும் கரெக்ட வேண்டியது. அது எவ்வளவு குறைஞ்சிருக்கும் போது உப்பு போடணுமா? போடுங்க. தேவையான அளவு கல்லுப்பு. எல்லாம் தேவையான அளவு சொல்றீங்க. எவனாச்சும் அவ்வளவு இவ்வளவு போடணும் அவ்வளவு போடணும்னு சொல்றீங்களா? அந்த தேவையான அளவு எவ்வளவு தெரியாம எல்லாம் கஷ்டப்படுறாங்க. நீங்க ஒன்று கொல்லனா அவர மாதிரி ஆயிடுச்சு. இப்போ வந்து பச்சை மிளகா 7 பச்சை மிளகா
சைடுல தீஞ்சு இருக்கு. நான் ஒட்டுறேன். 7 பச்சை மிளகாய். 3 கட்டு கொத்தமல்லி. பச்சை மிளகாய் போட்டு மேல வெங்காயம் இருக்கும்போது புதினா எவ்வளவு? 3 கட்டு. 3 கட்டு புதினா. போதும் போதும் போதும். போடு. இது அதெல்லாம் இதுவாயிரும். வதக்கு. தல என்ன தல எல்லாத்தையும் விட புதினா அதிகமாகுது. ஆமாடா. போதும் தல. சுண்டிடுங்கம்மா. வதங்குனா. ஓகே புதினா டேஸ்ட் இறங்கிடும். ஓகே ஐயா போடு மாமியார். ஏங்க இதுதாங்க புதினா டேஸ்ட் இறங்கிடும். மின்ட் சிக்கன் பிரியாணிங்க. 2 தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. தக்காளி வெங்காயம் எல்லாம் வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம சிக்கன் போட்டுக்கலாம். இதுதான் மெயினான பொருள். எத்தனை கிலோ? 2 கிலோ சிக்கனு. 4 கூட நல்லா கழுவி மஞ்சள் தடவி சிறப்பா செஞ்சு வச்சாச்சு. மசாலா போட்டுடலாம். பிரியாணி மசாலா 50 கிராம் பிரியாணி மசாலா. பிரியாணி மசாலாவா? ஓ பிரியாணி மசாலான்னு இருக்கா? 50 கிராம் பிரியாணி மசாலா. அதுதானா? அதுல கொட்டி அரிசியை கொட்டி அளந்து போட்டுக்கோ. சிக்கன் மசாலா போட்டு வதக்கியாச்சு. இப்போ வந்து என்னது தயிரா? எத்தனை எவ்வளவு ஒரு பாக்கெட் தயிர்? 1/2 லிட்டர்ல முக்கால்வாசி தயிர்னா அப்புறம் எவ்வளவு? 350 ml தயிர் போட்டு இப்ப கலக்கணும். இப்ப வந்து தயிர் ஊற்றி கலக்கியாச்சு. இப்ப வந்து தண்ணி ஊத்துற நேரம். இதுல வந்து 2 கப் அரிசி எடுத்தோமா? எத்தனை கப்பு? எவ்வளவு தண்ணி ஊத்துறோம்? அரிசி போடும்போது எத்தனை கப்பு தண்ணி ஊத்துறீங்க? 4 கப் ஊத்தணும். 4 கப்பு 4 கப்பா ஊத்துங்க. ஒரு கப் கண்டில ஊத்து கண்டில. இன்னும் ஒரு கப்பு போட்டாலே போதுமேனா? இவ்வளவு வந்துச்சு தண்ணி. 4 கப்பு அரிசி போட்டா தண்ணியே இருக்காது அதுல. 4.5 கப்பு. ஓ மாஸ்டர் தெரியாதா? ஜோபி போடா. 4 இன்னொரு அரை. அரை. சூப்பர். இப்போ வந்து தண்ணியை ஊத்தி இப்ப எவ்வளவு நேரம் கொதிக்கணும்? இன்னும் எவ்வளவு நேரம் ஆகணும்? இல்ல இன்னும் நம்ம வந்து மிளகாத்தூள் அட்டி போடுறேன். இப்ப தண்ணி ஊத்துனதுக்கு அப்புறம் 25 கிராம் சில்லி பவுடர்ல பாதி ஆட் பண்றோம். தேவையான அளவு காரம். தேவையான அளவு பச்சை மிளகா. நார்மலா இருக்கணும்னா பாதி போட்டுக்கலாம். தேவையான அளவு மிளகா. சில்லி அடுத்த நாள் உள்ள இரு அடி பிடிச்சதா இன்னைக்கு ஒரு புடி இல்ல போடு கட்டாது போட தெரியல எப்படி சொல்ல. அரிசி ஃபைனல் டச். மொத்தமா கொட்டு செய்யலாம். ஒரு ஓரமா கொட்டு கொட்டு உள்ள போடுறேன். தூவி ஒண்ணு அரைச்சு சம்டைம்ஸ் அந்த மாதிரிலாம் நீ போட்டேன்னு வச்சுக்க அப்படியே அடிச்சிடும் தண்ணி மேல. ஓரமா கொட்டு நடுவுல கொட்டு. ஊத்து 4 லெமனே ஊத்து. ஃபைனலா வந்து லெமன் பிரிஞ்சு விட்டுக்கலாம். என்னடா பண்ற? ஒரு கொட்டை எடுக்க வரலாமா? உனக்கு பழக்கமாடா லாட்டு. கேட்றா. அடியில அம்முடா இவ்வளவு தூரம் வந்துச்சு. இப்ப என்ன பண்ணோம்? தம்மு போட போறீங்களா? சமமாக்கு அடியில பாத்தியா? சாப்பிடலாமா சாப்பாடு? நெய் ஊத்துறா சுத்தி ஊத்துறா. நெய் எடுத்துட்டு வா. போடுங்க திறமை காட்டு ப்ரோ. சிறப். இப்போ அப்புறம் ரொம்ப நீ அவ்வளவுதான். இப்ப இதை ஊத்திட்டு இதை போட்டு மூடிட்டு இப்ப வந்து மேல இது பண்ணுமா? நான் ஆஃப் பண்றீங்க. உங்களுக்கு தெரியலன்றதால நம்ம எதுவும் பேச முடியல. எடே போ. அதுலயும் கொஞ்சம் இருக்குது அந்த கட்டையில. போதும் அயன் பண்றோம். பாத்தீங்கன்னா நம்ம பிரியாணிக்கு தம் போட்டு வச்சுட்டோம். அடுத்து நம்ம சைட் டிஷ்ஷுக்கு 65 இருக்கு. 65க்கு என்ன வரணும் அது வரைக்கும் நம்ம முட்டை உரிக்கலாம்னு சொல்லிட்டு முட்டையை உரிச்சிட்டு இருக்கோம். ஆளுக்கு ஒரு முட்டை தான் சாப்பிடுவோம். சக்தி பையன் மட்டும் 2 கேட்பான். அவனுக்கு கொடுக்க கூடாது. half an hour ஆயிடுச்சு. 20 மினிட்ஸா? 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இறங்குங்க எப்படினாலும் இறங்குங்க. தூக்கி போடுங்க அதை ஃபர்ஸ்ட். பிரியாணி இந்த கலர்ல இருக்குது. தட்டி விடு. அப்படியே வச்சுன்னு போங்க. அவ்வளவுதான் செஞ்சாச்சு. சாப்பிடுறோம். நல்ல டேஸ்ட். ತೊಡಕರಿ ಮಾತಾಂಡಂ ಸಣ್ಣ ವಡಕರಿ ಮಾತಾಂಡಂ ನಾ ಸಮಿಕೆ ಆರಂಭಿಸನ್ನ ಎಲ್ಲಾರ ವಾಯಿಲು ಹೆಚ್ಚಿದ ಊರು சாப்பிட்டு
சாப்பிட்டு எல்லாமே பத்திர வேண்டியதா அப்புறம் அதே ஒருத்தருக்கு பாஸ் பண்ணி சரி கறி ஆக்கி போறீங்க எதுக்கு போயுமா இலையில பிரியாணி புளிக்குது. புலிசார யாரு? அட பாவிங்களா, புளியஞ்சாத்துல முட்டையை வச்சு பிரியாணின்னு பொய் சொல்றியா? இதுலயும் போர்ஜரியா?